மெய்வழி துரிவாசகனுடைய குமாரர் சாலை ஐயப்பன் இந்நேரம் மட்டும் கல்வி என்னும் பொருள் பற்றி நம் நூலில் தெய்வம் எங்கெங்கு எவ்வாறு உரைத்திருக்கிறார்கள் என்பதை தெளிவாக பேசி காட்டினார். நேரமும் கடந்து 10:15 ஆயிடுச்சு. 11 மணி வரைக்கும் நேரம் கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் விடுத்திருக்கலாம். இது தினத்தந்தி பேப்பர். தினத்தந்தி ஜனவரி 14ஆம் தேதி. இதில் பார்த்துருக்கலாம், நியூஸ் கேட்டிருக்கலாம். செய்தியில் அமெரிக்கா அருகே உள்ள ஹைத்தி தீவில் பயங்கர நிலநடுக்கம். அதிபர் மாளிகை, ஐக்கிய நாட்டு சபை கட்டிடங்கள் தரைமட்டம். ஹைத்தி தீவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பலியாகினார்கள். இதில் 1000 பேர் போட்டிருக்கு. ஆனா அதன் பின்னால இப்ப செய்தி வந்தது, டிவியில போட்டுக்கிட்டே இருக்கானா, தோண்டிக்கிட்டே இருக்கானா, கிட்ட போக முடியலையா. சேட்டலைட்ல இருந்து செயற்கை கோள்கள்ல இருந்து படம் எடுக்கிறாங்களாம். அதை காட்டுறாங்க. நீ இடிபாடுக்குள்ள எவ்வளவு இருக்குமோ, 30 லட்சம் பேருக்கு வீடு இல்லையா. அங்க இப்ப நேரம் எப்படி இருக்கும் தெரியுமா? குளிர் நடுக்கிட்டு இருக்கும். 30 லட்சம் குடும்பம் இப்படி வெட்ட வெளியில படுக்க இடம் இல்லை. செத்து கிடக்கிற பணத்தை ஒதுக்க முடியாது. பாதைகள் எல்லாம் பொழந்து போய் கிடக்கு. ஒரு வாகனம் கூட கிட்ட நெருங்க முடியல. எவ்வளவு நேரத்துல நொடிக்குள் முடிந்து விடும் விஞ்சைகள் இங்கிருக்க. ஒரு அணுவை ஏவினால் தூள் தூளாக்கி போடுமே, அந்த வல்லபம் உள்ள தவம் இங்கு இருக்கிறது. தெய்வம் நமக்கு மதிப்பிடங்க மாணிக்க பரிசுல சொல்றாங்க, சத்தம் கேட்குது, தெரியுது. கேட்கறதுக்கும் தெரியறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? இந்த படங்கள்லாம் வந்துருச்சு, டிவியில ஓடிக்கிட்டு இருக்கு, ஓடிக்கிட்டு இருக்கு. பார்க்கிற சனங்கள் எல்லாம் எங்கேயோ வெடிக்குது, எங்கேயோ அழியுது. இப்ப என்ன அப்படித்தான். நிஜமா அந்த அச்சம் இல்லை. தெய்வம் ஒரு உதாரணம் சொன்னாங்க. காட்டுக்கு போறோம், காலில் செருப்பெல்லாம் தான் போட்டிருக்கோம். மறுக்கணும் குத்தி செருப்பை கிழிச்சுக்கிட்டு காலில் வந்து ஏறின உடனே காலில் தானே குத்திச்சு, நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறோமா? அது நாம் இருக்கிற இந்த பூமியில ஏற்படுற ஒரு ஆபத்துன்னு நினைக்க. அது எது? நாம குடியிருக்கிற பூமி. இந்த வந்துச்சே, இந்த சுனாமி வந்து மோதிச்சு இந்தோனேஷியால. குஜராத்தில் பூகம்பம் வந்து பாகிஸ்தானோட ஒட்டி மோதி எவ்வளவோ பெருமா சேதங்கள் விளைஞ்சதெல்லாம் பார்த்தோம். இவ்வளவு பெரிய ஆபத்துக்கள் நெருங்கிட்டு இருக்குன்னா, எங்கேயோ வானம் இடிக்குது என்று இருந்தேன், தப்பாத வானம் என் தலைமையிலே வந்து இடிச்சதுறான்னு அங்கெங்க ஒவ்வொரு தலையில வந்து விடிந்து கொண்டு இருக்குது. இது நாளுக்கு நாள் நான் சொல்றேன். அந்த பூகம்பம் முதல்ல மோதின போது கடலுக்குள்ள சுனாமியாத்தை அறிவிச்சாங்க. அடுத்தடுத்து தொடர்ந்து 5, 6, 7 என்று அந்த ரிக்டர் அளவில் துடிப்புகள் குலுக்கி எடுத்து பெரிய பெரிய கட்டிடங்கள், பெரிய ஹோட்டல்கள், அந்த பக்கத்தில் உள்ள எந்த கொட்டும் மண்ணு குப்பை கிடக்கா, தூசி, சும்மா ஒரு உலுக்குத்தான். அப்புறம் அடுத்தடுத்து உலுக்குது. அந்த எல்லை பூராவும் ஒரே பயங்கரமா இருக்கு. அப்படின்னா ஒரு நாள் ஒரு இரவில் இந்த உலகம் கலவரித்து பெருங்கோர மழை கொண்டு இந்த பூமி கலைந்து போகும். எழுதுறான், சீட்டு கட்டு வடுவடுன்னு இருக்கு. அப்படி சரியும் பாருங்க. அங்கெல்லாம் மாடி கட்டடங்கள் 186 மாடி, 125 மாடி, அப்படியே சருகி பல 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 உதிருதான். அப்படி எழுதுறான், செய்திகள் கொடுக்கறது. இதெல்லாம் பார்த்தாக்கா நாம எவ்வளவு ஆழமா பாறையில வரைக்கும் வானம் தோண்டி
அப்புறம் கணத்த பில்லர் கொடுத்து எவ்வளவோ கட்டிடமெல்லாம் கட்டியிருக்கோம். ஒரு அலுங்குக்கு தாங்குமா எம்மாத்திரம் மனிதன்? இயற்கை சீற்றத்திற்கு முன்னால் நாம் யார்? இப்போ நாம் பார்க்க வேண்டியது என்னன்னா, இது இதுக்காகவே அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு பூகம்பம் போல் தெரியுது. அதான் நாம இங்க கொண்டாடி கொண்டிருக்கின்ற இதனுடைய அகமிய அந்தரங்க நாம் கட்டாயம் தெரிய வேண்டிய செய்தி ஒன்று. இதற்காக நமக்கு தெய்வம் அனுப்பி வைத்த செய்தி. அதனால் இதை முதல்ல வாசிச்சேன். உலகத்தில எல்லாம் ஆட்சி நடக்குது, கட்சிகள் ஜெயிச்சு வருது, ஓட்டு போட்டு எடுக்கிறாங்க, யார் ஆட்சிக்கு வர போறா அடுத்து அப்படின்னு எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் உலகம் பூரா எந்த ஆட்சியில் இருக்கு, யார் கையில ஆட்சி இருந்து நடத்துகிறார்கள்? இறைவனுடைய ஆட்சி. அந்த இறைவனுடைய ஆட்சி இது காலம் வரைக்கும் எப்படி நடந்ததுங்கிறத தெய்வம் ஒரு வாக்கியம் சொன்னதை, நம்ம சாலை வித்தகன் சொன்னதைத்தான் இப்ப நான் திருப்பி சொல்ல போறேன். இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கிற இடம் மெய்வழி சாலை. இதற்கு மெய்வழி என்று பெயர் கொடுத்திருக்கிறோம் இல்லையா? இந்த மெய்வழிக்கு இன்னொரு நாமம் தர்றார்கள் தெய்வம். அது என்ன அப்படின்னா நீதி நெறி. நெறி அப்படின்னா பாதை, வழி. நீதி அப்படின்னா தெய்வம் ஒரு நாள் கேள்வி கேட்கிறாங்க, நீதி தெரியுதா உனக்கு? பார்த்திருக்கியா? நீதியே பார்க்கிறதா? அப்படித்தான் நான் தெய்வம் தாங்கள் அமர்ந்து கொண்டு என்னை பார்த்து நீதின்னு சொல்லுன்னாங்க. அப்போ நீதி என்பது எது? இறுதி தீர்ப்பராக வந்திருக்கின்ற அவர்களே. அருவமாக இருந்த மெய்யே ஊவகமாக நாம் பார்க்கும் அளவிற்கு தேகம் நம்போடு எடுத்து நம் முன்னால் எழுந்தருடைய அமர்ந்திருக்கிறார்கள். அப்போ அந்த நீதி நெறி அது போட்டு காட்டுகின்ற அந்த வழி பேர்குத்த வழியாயிருக்கும். அதுதான் நமக்கு ஆரம்பத்திலே படிக்கிறோம். வழி வழி என்பார், வழி வேறு இல்லை, மெய் வழி ஒன்றே வாழி இவ்வழி, மற்றதெல்லாம் அழிந்து போகும் அப்படின்றது ஆரம்ப துவக்கத்திலே சொல்லிடுறாங்க. அப்போ இறைவனுடைய ஆட்சி இன்னொரு கேள்வி, அழிவுக்கா இறைவனுடைய ஆட்சி இருக்கும்? பிரளயத்தை கொண்டாந்து விட்டு இந்த வேதனையில தூசி தூசியா புரிஞ்சு வருவதுக்கு தானே இறைவன் இந்த பாடு. அவருடைய குறி என்ன? இங்கே மெய்வணக்கம் என்று எடுத்து வைத்தது நாம் ஏன் இதில் கூடிக்கொண்டிருக்கிறோம்? இந்த இரவில் இப்படி உட்கார்ந்து விழித்து கேட்டிருக்கின்றனுடைய உள்ளந்தரங்கம் என்ன என்றால், இறைவனுடைய திட்டம் அந்த நீதியினும் பொருளான மனு குலத்தை, இந்த மனித வடிவத்தை நீதியராகிய அந்த இறைவன், நித்தியராகிய இறைவன் நித்தியத்திற்கே படைத்தான், அழிவுக்கு அல்ல. மகிழ்ச்சி நித்தியத்திற்கு படைத்த இந்த உலகம் என்ன ஆச்சுது, ஏன் இந்த அலங்கோலம் என்கிறதற்கு அந்த காரணம் சொல்லி வருகிறார்கள். அதை கொஞ்சம் நின்று கவனிக்கலாம்னு அதை திருப்பி எடுத்துக்கிட்டேன். இப்ப நம்ம மையப்பன் நான் கல்விக்கு பேசணும்னு நினைச்சேன், வித்தகனத்தை விட்டு பிடிச்சிக்கிட்டாரு, நான் அதையே பிடிச்சிக்கிறேன், நானும் அதையே பிடிச்சிக்கிறேன். அதனால பரவாயில்லை, எத்தனை தடவை வேணாலும் அதை பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா, நீதி நெறி வடிவு வாழ்வினுக்காக படையுண்ண பெற்று அண்ணன் சொன்னாங்க. கொஞ்சம் நின்று நிறுத்தி சொல்லணும். இந்த வார்த்தைகள் எல்லாம் நாம கவனிக்கலைன்னா படபடபடன்னு சொல்லிட்டு போனாக்கா நாம் என்ன செய்யணும், நேரம் குறைவா இருக்கு, நேரம் என்ன போயிட்டு போகுது, 11 தானே நிறுத்திக்கிடுவோம், நாளைக்கு தொடர்ந்து போய்க்குவோம். ஏன் நாளைக்கு 2 மணி நேரம் இந்த தவம் நமக்கு வேண்டாமா? ஆகினால சும்மா சொல்ல பயப்படாதீங்க, ஊருக்கு போறவங்க எல்லாம் போகலாம். நாளைக்கு காலையில அதை பத்தி எல்லாம் குடிச்சு கட்டி போட்டாங்கன்னு நினைக்காது. நீங்களும் போய் நூல்ல படிக்கலாம், என்ன சொல்லியிருக்காங்கிறத பார்த்துக்கிறோம். நீதி நெறி என்பது மெய்வழி. இந்த மெய்வழியை நாம் அடைகிறதற்காகத்தான் நீதி நெறி வடிவு வாழ்வினுக்கென்றே படையுண்ண பெற்ற இந்த உலகம் எதற்காக படையுண்ண பெற்றது என்றால், இந்த மெய்வழியை மக்கள் அடைந்து உயர்த்தும் என்கிறது தான் அவருடைய குறி. அந்த பிரம்மத்தினுடைய அந்தரங்கம் இதை அடையவே வேணும் என்கிறதுக்காக திட்டம் பண்ணி நீதி நெறி வடிவு வாழ்விற்காக படையுண்ண பெற்று வானம் புவனாதியங்களிலும் நிறைந்துள்ள அச்சரசரங்களுக்கெல்லாம் அச்சரசரங்கள் அனைத்தினுக்கும் அதனதன்
தகைமைக்கு தக்கதகுவனப்படி ஓங்கி நின்று தவறாது நாடும் ஓடி எப்படி நிற்கிறது? அயராது நின்று ரட்சக பரிபாலன செலுத்தனம் கோலோச்சி கொண்டு வரும் ஆட்சி கைவிடுவதானது. ஒரு ஆட்சி கைவிடுவதுன்னா என்னன்னு இப்ப நாம சில கைவிடுவது தெரிஞ்சிருக்கிறோம். புருஷன் பஞ்சாதி கல்யாணம் பண்ணி சொல்றான், 7 ஜென்மத்துக்கு நான் உன் கூடயே பொண்டாட்டியா வர்றேன்னு. அதெல்லாம் அந்த காலமும் இன்னும் வச்சு இல்லை. ஏன் என்னை உன் தலையில கட்டிட்டான், உன் தலையில என்ன கட்டிட்டான் தான் சண்டை போட்டு கிடக்கும். இருந்தாலும் இறைவனுடைய திட்டம் என்னன்னாக்கா, அந்த நித்தியனோடு நான் கோடி காலத்திற்கு இருந்து அந்த பேரின்ப பெருவாழ்வு வாழ வேண்டும் என்றுதான். அப்படி இருக்கு. அதே குறியோடு படைக்கப்பட்ட இந்த வானம் போனாதியங்கள் இதை நல்ல நின்று கவனிச்சா இதை எப்படியாவது விளங்கி தெரிந்து கொண்டு தான் இந்த மெய்வெளியை பற்றி ஊன்றி நிலைத்து இறுதி வரை நிற்க வேண்டும் என்கிறதுக்காகவே ஓமானம் காட்டி காட்டி பேசுவதற்காகவே எல்லாம் படைத்திருக்கிறார்கள். நல்லா தெரியுது. அதெல்லாம் பார்த்தா எவ்வளவு உயர்ந்த மலைகள், எவ்வளவு ஆழிய கடல்கள், அந்த ஆழத்தையும் அந்த உயரத்தையும் பார்த்தா பிரம்மாண்டமா தெரியுது. ஆனால் நம்ம மெய்வெளியினுடைய செயலுக்கு முன்னால அதெல்லாம் எம்மாத்திரம். சொல்றாங்க இல்லையா, அந்த 5 மைல் உயரம் உள்ள இமயமலை இல்லாம போப்போது, கரைஞ்சி இல்லாம போப்போது. ஆழிய கடல் அதே 5.5 மைல் ஆழத்தில் உள்ள இருக்க அந்த பசிபிக் மகாசமுத்திர தண்ணி ஒரு சொட்டு தண்ணி இல்லாம அவ்வளவு உள்ள போக போகுது. பூமி வெடிச்ச உடனே என்ன தொட்டி வெடிச்சதுன்னா என்ன ஆகும்? தொட்டி தண்ணி எல்லாம் அவ்வளவு ஒழுங்கி போகும். அது மாதிரி இந்த பூமியானது எப்படி இருக்குன்னா முட்டை ஓடு போல இருக்கான். முட்டையை பார்த்தா வலுதாத்தானே தெரியுது. அந்த ஓடு எவ்வளவு இருக்கு? சும்மா சன்னமா மேல ஒரு கூடு, அது தட்டா உள்ள இருக்கு, கொல கொல கொலம் இருக்கு, அவ்வளவுதான். அத மாதிரி இந்த பூமியை லேசா அப்படி ஒடிச்சா உள்ள பூரா எரிகுளம், அதுதான் எரிமலையாக வெளியே வருதுங்கிறது இப்ப நமக்கெல்லாம் நல்லா தெரியும். வானத்துல சீரியல் செட் போட்டு வச்சிருக்கா, கல்யாண வீட்டுல எல்லாம் தொங்க விட்டுருக்காங்க. அது மாதிரி இந்த உலகத்தை பார்த்து ஒரு நான் அப்படித்தான் அல்லான்னு பார்த்துக்கிட்டு இயற்கையை ரசிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறான். அது என்னடா, அண்டகம் உகடெங்கும் அலங்காரிக்கும் அந்த நட்சத்திர கூட்டமேலா பண்டை ஊழியர் வீதி எழுத்தின்படி இந்த பாரூலகெங்கும் ஊதிருகின்ற பாரப்பெருங்காலம் அது கோரம் நிறை நேரம் அது கொண்டு கூறுகி நெருங்கி தென்று இது தென்றீரையாதி திருமுகமே. பூமி வைத்துக்குள்ள எரிகோளம், வானம் பூராவும் எரி நட்சத்திரங்கள். நம்ம ராத்திரி தான் உதிரத பாக்குறோம். எத்தனையோ கீழே உண்டு சொல்றான், வான நட்சத்திரம் வந்து மோத போகுதுங்கிறான். அவன் என்னமோ ராவா பழடா உட்கார்ந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டே தான் இருக்கான். இதை தடுத்து நிறுத்த நம்மளால முடியல. குருவி கூடு பெருன்னு பறந்து வந்து ஆண் குருவி படாரு வளர்ந்து அங்க பொட்டக்குருவி பார்த்து ஏமச்சா அண்ணன் வந்து மண்டாக்கப்படுத்திட்டு நீ என்ன செய்வீங்க? போடிவோ உனக்கு தெரியாதுங்க, வானம் இடிஞ்சோட போட முடியா? ஆமா, வானம் இடிஞ்சோட கூட மட்டாக்க வச்சுக்கிட்டாக்கா பூமி தங்கிடலாம தாங்கிடலாம். அதெல்லாம் தடுத்து முடிச்சிட முடியலாம். அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க விஞ்ஞானிகள் எல்லாம். சம்பளம் எப்படி நினைக்கிறிய அவங்களுக்கெல்லாம் ராவா போடலாம். அவர் என்னவோ படிச்சு போட்டு இப்படி வந்து மோத போகுது, நாம அப்படியா ருத்ரம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் படம் சம்பாதிச்சு போயிட்டான் படம் காட்டி. கடைசியில யாருக்காவது போய் தேவி சொல்றாங்க, எத்தனை விதமாக எடுத்து வைத்தாலும் ஒரு மண்டையிலையும் படையிலன்னாங்க. எல்லாத்தையும் நம்மளும் சேர்த்தேன்னு சொல்லிவிட்டாங்க. நெட்டசரி படிக்கிறோம் கேட்கிறோம் பிரளயத்தை பத்தி. ஆமா அப்படித்தான் இருக்கு. அது என்னைக்கு வந்து எப்படி வெளிய போகுதோ தெய்வம் சொல்றாங்க. அந்த ஆட்சி கைவிடுவதானது. இதனால் வரைக்கும் அந்த மாயாத ரட்சகத்தன்மை ஓயாது ஊத்து விளங்கும் ஒத்தை மனத்து சுத்தம் ஓங்கிய எங்கள் மங்கா தவத்தங்க மாமலை
நமக்கு மட்டும் வாய்ப்பாக வாய்த்தது, மெய் வாய்த்தது நம்முடைய மேன்மை குலத்தோர். இவ்வளவு ஜன உலகத்துல நிக்க நாம மட்டும் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கமே, நமக்கு வாய்த்த வாய்ப்பு என்ன? அந்த தவமேருவே, அந்த ஆதி பிரம்மமே தங்களுடைய ஓயாத வாடாத தவத்தை அள்ளி போட்டு நமக்கென்று இவ்வளவு, அதாவது தப்பிப்பதற்கு வேறு புகலிடமின்றி சத்மமும் அழிந்து நாசமாக போக நிற்கிற இது நேரம். தெரிந்து புடி சொன்னாக்கா எங்கோ இவனுமா பாவம் அப்படின்னு சொல்லி அங்க காட்டி இங்க காட்டி அங்க காட்டி இங்கேயும் சேர்த்து ஆட்டி காட்டுறது. மெட்ராஸில் ஒரு சுனாமியை ஓட்டி காட்டி அதெல்லாம் காட்டுறதுதான். மாப்பிள்ளை இருக்காரு, மச்சான் இருக்காரு, என்ன மாப்பிள்ளை அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மாமா, நீ எங்க வர பொம்பளை பிள்ளை சொல்லுது, பொம்மை இருக்கப்பா எல்லாம் 2,36,476 நாள் இன்னும் இருக்குன்னு சொல்றேன். இவன் வயிறு பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், இந்த அன்பு உள்ள போகுது. ஆக எப்பேற்பட்ட ஆபத்து நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது. எதற்காக முன்கூட்டியே இதையெல்லாம் நமக்கு அறிவிக்கின்றார்கள்? திடுக்குப்புன்னு ஏதாவது ஒரு வேலையை முடிக்க முடியும். இன்னைக்கு ஒரு நாள் வேலையை ஒரு நாளைக்கு முந்தி முடிக்கணும்னாவே முடியல. செஞ்சு செஞ்சு ஓடி ஓடி பார்த்து அப்பயும் பாக்கி இருக்கு. இந்த திருவிழாவுக்கு வர நாளைக்கு முந்தையே வீட்டை சுத்தம் பண்ணவும், மறுவாங்க தண்ணி பிடிச்சி வைக்கணும், ஜாமான வாங்கி வைக்கும், எத்தனோ செய்து பார்க்கிறோம். அப்புறம் அதே விளப்புடு வாங்க மறந்து போச்சு, ஆஹா கடுகு விட்டு போச்சுரா, அப்படித்தான் ஓடி ஓடி போய் இங்க நமக்கு கடை வச்சிருக்காரு இது வாங்கிக்கலாம். ஆனா இனி அப்படி இராதே, எல்லாம் ஒரு நாள் ஏகமாக வந்து மாட்டிக்குமே. டாக்டர் பெட்டியை மூடிட்டு உதட்ட பிதுக்குவேன், இஷ்டப்பட்டதை கொடுங்க அப்படிங்க. ஏடா 2 லட்சம் ரூபாய் பில் போட்டு நான் கட்டி அழுதனே, அது பில்லுக்கு. அதுக்காக அவனோட போய் மருந்து கட்டிக்க நிக்க முடியுமா? அந்த மருந்தெல்லாம் கொண்டு மருந்து கடைக்காரன் ஒரு நாள் நான் கொடுத்தேன். எங்க அம்மா போனா பிறகு இதெல்லாம் வித்த ஜாமான் நாங்க திருப்பி எடுக்க மாட்டோம். 1,000 ரூபாய் பில் போட்டு 1,000 ரூபாய் வாங்கிட்டு போயிட்டேன். பணம் போச்சு, பில்லு இருக்கு, எங்க அம்மாவை காணோம். அநேகமா உறக்கம் போயிருக்கும் நினைக்கிறேன். இப்படி பேசிக்கிட்டு இருந்தோம்னா ராவு பூரா முடிச்சிட முடியாது. யார் வீட்டு கதை? அடுத்த வீட்டு கதையே பேசி பேசி யாருக்கோ எங்கேயோ எப்பயோ வரப்போற நினைப்பு இருக்கே தவிர நம்ம தலையில வந்து விட போகுது அப்படிங்கிற நினைவு ஊட்டுறதுக்குத்தான் இன்னைக்கு இந்த பத்திரிகையில் செய்தி வந்தாச்சு. இது என்ன அதிபர் மாளிகைனாக்கா கொஞ்சம் துட்டா போட்டு கட்டியிருப்பான். முகேஷ் அம்பானி 600 கோடி ரூபாய் சொச்சத்துல வீடு கட்டி இன்னும் கட்டி முடியல. ஏரோப்ளான்ல அப்படியே வந்து வீட்டுல இறங்கி வீட்டுக்கு இறங்கி அப்படி அது இறங்கி வர்றது கூட அது வலிக்கிட்டே வர்றாப்புல, கால் எடுத்து வைக்க வேண்டியது இல்லை. அவர் சாப்பிடுறதுக்கு துணியை எடுத்து வாயை துடைக்க வேண்டியது இல்லையா, கப்பன் வந்து பிடால பிடிச்சிக்குமா, ஒரு துணி அங்க இருந்து இப்படியே துடைக்குமா. எப்படி அறிவு முன்னேற்றம்! அது என்னவோ மிஷின்ல ரிப்பேர் பிடிச்சிக்கிச்சு, கரண்ட் நின்று போச்சு, பிடிச்சது பிடிச்ச மட்டும் வச்சுக்கிச்சு, உரசல் உரசிக்கிட்டே கருத்து 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 புது புது கண்டுபிடிப்புகள். நமக்கு இன்னைக்கு ஆர்வமா இருக்கு. போய் போய் இன்னைக்கு என்ன புதுசா வந்திருக்கு மார்க்கெட்ல, 10,000 ரூபாய் ஒரு கிட்டத்துக்கு போறது, வாங்கம்மா வாங்க வாங்க, இன்னைக்கு என்ன புதுசா வந்திருக்கு, வாய் துடைக்கிற மாதிரி வந்திருக்காம ஐயா. அவர் கையில இந்த இடத்துல பிடிச்சிக்கிட்டு அவர் கையால தூக்க முடியல கையை. ஆமா, அப்புறம் அவருக்கு அந்த மாப்பிள்ளைக்கு சீதனமாக வாங்கி கொடுத்துடலாம். அவர் வாட்ட சாட்சிகள் இருந்தான், அது அவன் துடைச்சிட்டு போயிருந்த நல்லமா இருக்கும். இப்படி எல்லாம் புது வருது. அடை பூகம்பம் வரப்போதையா, பூமி வெடிச்சு எரிமலையா கக்க போகுது, வானத்திலிருந்து உதிர போகுதுன்னா அது இந்த ருத்திரத்துல காட்டுறானே. நல்லா எடுத்திருக்கானியா படம், படம் எடுத்திருக்காங்க. பாம்பு நல்ல படம் எடுக்குது, அழகா. அதுக்கு
ஊதிக்கிட்டு இருக்கிறதா மகிழி. அப்படி இருக்கு. செய்தி படிக்கிறதும் டிவியில செய்திகளை பார்க்கறதும் ஒருத்தர் கதை பேசுறதும் அதெல்லாம் சரிதான். அநியாயம் பண்றவன் சாக வேண்டியது. இவர் நியாயமே பார்த்துக்கிட்டு இருக்காரு. நாம தான் கோயில் கட்டி கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆக தப்பிக்கிற வழி தெரியல. இங்கே நமக்கு தப்பிக்கிற வழியை காட்டி வச்சார்கள். அதுதான் வித்தகம் பேசினது ரொம்ப அற்புதமா இருந்தது. அதை திரும்ப ஒரு தடவை பார்த்துட்டு நம்ம பேச்ச முடிச்சுக்கலாம். ஏன்னா பேசினா சந்தோஷமா தான் இருக்கு. தெய்வம் அதற்கு நமக்கு வழிமுறை வைத்தார்கள். ஆகையால் புத்த பகவான் சொல்றார், தெரிந்து கொண்டிருக்கும் கண்ணியவான்களே, இவ்வாறு என்ன தெரிந்து கொண்டிருக்கிறோம்? இந்த பூமிக்கு அழிவு நெருங்கி விட்டது. எந்த நொடியிலும் இந்த நொடி தப்பித்தோம், அடுத்த நொடி என்ன ஆகுமோ என்று அலமர்ந்து நிற்கிற நேரம். அது அங்க இடிச்சானே இங்க இடிச்சா என்ன? இந்த பூமிக்கு உதறல் வந்துருச்சு. எந்த நிமிஷத்துல எதுவும் நடக்கலாம். இதெல்லாம் நம்ம கையில இல்லை. நாம ஒண்ணும் தடுக்க போறது இல்லை. தடுக்க போக வேண்டாம். நான் போய் அந்த குருவி மாதிரி மல்லாக்கு படுத்துக்கிட்டு கையா பிடிக்க போறோம். தெய்வனுக்கு எழுதாம உழவு எடுத்து சொல்லுகிறார்கள். அந்த காலம் வந்துவிட்டதே என்று நீண்ட எக்காலம் ஊதி வணங்குங்கள் என்றபடியே தொழுது கொண்டார்கள். சொல்லோடி கேட்டு போக வேண்டியதான். இங்கே அந்த குழல் வணக்கம். செந்தி வந்தும் மேனியிலே தீண்டாது நின்றிடுவீ. தீ காயம் பட்டவனுக்கு தான் தெரியும். இத்தனோண்டு சிகரெட்டு அதை பீடி முடிச்சு போட்டுப்பான். அன்னைக்கு பார்த்து செருப்பு போட்டா போய் மிதிச்சிட்டோம்னா ஒண்ணும் விடாது. ஆனா பாட்டும் உங்களுக்கான கங்கு தானே. ஆனா இப்படியாகிய அக்னி குழம்பும் மேலிருந்து தீ விழுந்தா அந்த செந்தி வந்துண்மேனியிலே திண்டாது நின்றிடுவீ. இந்த அரசு கிளி வளர்த்தது அவடி அழிவிருக்கோ. நான் இதுக்கா உற்றுற்று உங்களை வளர்த்தேன். பெற்றெடுத்து வளர்த்தது பலி கொடுப்பதற்கோ ஊழியின் நாள் பலிக்கோ. பரீட்சை ஒண்ணு வைக்கிறாங்க. யாராவது என்னமோ எக்ஸாமினேஷன் நாம பரீட்சைக்கு தயாராகிறோம். மெய்வழிச்சாலையில வந்து இதுல ஒட்டி கொண்டவர்கள், நமக்கு வேணும் என்று கைப்பற்றி கொண்டவர்கள் வந்து போய் கொண்டவர்களுக்கு ஒரு பரீட்சை. இந்த பரீட்சையில தேரணும்னு சொல்றாங்க. ஊழி தீர்மான நடைப்பரீட்சை. இப்ப நாம பெற்றிருக்கிறோமே, இதுல இந்த மாதிரியான செய்திகள் தெய்வம் சொல்லி இருக்கிறதையும் அதை ஒத்து பார்க்கிறோம். அது என்னமோ சொன்னாங்க நினைச்சு எப்போ வரும்னு நினைச்சோம். உருக்கிட்டு வார்த்தை பார்த்தா அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த மடமடத்து நேரும் அழிவு நேரத்தின் கோரத்தை எப்படி வருதான்? மடமடத்து ஏறும் அந்த அழிவு நேரத்தின் கோரத்தை இது போது அவன்கள் நினைவு போய் போய் தொடும் போதெல்லாம். இப்ப நீங்க ராத்திரி போய் படுக்கிற முடியும், இங்க கிணறு வரும், பயமாத்தான் இருக்கு. ஓ நல்ல வேட கிணாத்தையும் கண்டோமா அப்படி நிஜமா நடந்துட்டா திடீர்னு. அப்போ ஒரு நினைவுக்கு சொல்றத காதுல கேட்கறது. அதுதான் இதெல்லாம் சொல்றாங்க. அந்த மரணம் என்ற சொல்லினை கேட்ட போதே அவை சொல்லக்கூடாது என்று ஆண்கவர் கலங்க பார்க்கும். சும்மா அதையே படிச்சு தொலையாதையா. வேற இந்த கமலமணியன் கையில பேப்பரை வீட்டு வந்துட்டான்னாலே அதைத்தான் படிக்கிறாங்க. அது என்னமோ செய்தி வருது படிக்கலாம்னு சொல்ற, வேற ஒண்ணும் இல்லை. ஆனால் இந்த காதல கேட்கறதுக்கே ஒரு அச்சமா இருக்கிறதே. நிஜமா மோதிர போது எப்படி இருக்கும்? ஆயினால்தான் சொல்றாரு, முற்கூட்டியே எதற்காக உங்களுக்கு இதை எடுத்து சொல்லுவது என்றார். நாம என்ன என்னமோ போய் கோட்டையை கட்டி உள்ள பத்திரமானது போறோம். அவன மாதிரி என்னமோ டிக்கெட் போயிருந்து பதிஞ்சுக்கிறதா வரப்போது அப்படியே மேல போய் நடக்கு வரோம். பூமி பூரா அழிஞ்சு போகுமா? எல்லாம் முடிஞ்சா எல்லாம் முடிஞ்சிருச்சா இறங்கி வந்து பழைய இந்த பூமி பூரா அவர் தான் ஆள போறாராம். இங்க ஒருத்தரும் இல்லாத போது. ஆஹா நல்ல ஐடியாவா இருக்கு. எம்டியா டிக்கெட்டு 126,36,748 ரூபா. கரெக்டா பைசா முதற்கொண்டு. அது என்னமோ சாமர்த்தியம். ஏன்னா அவருக்கு செலவு 2 பைசா குறாதான், 2 பைசா தான் லாபமா. எப்படி பாருங்க வியாபார தந்திரங்கள். சந்திரன்ல நிலம் பேசுறானா என்னதுக்கியா? இந்த பூமி அழிஞ்சிட்டா குடியிருக்கிறதுக்கு நமக்கு வீடு ஒண்ணுமில்ல. அங்க தண்ணி இருக்கா இல்லையான்னு சோதிச்சுக்கிட்டு இருக்கானா. காத்து இருக்கோ இல்லையோ, தண்ணியும் காத்து இல்லாத இடத்துல என்னன்னு போய் குடியிருக்க போற. இத அறிவுன்னு சொல்லும்.
இதுதான் நாளைக்கு நமக்கு வரப்போகுதுன்னு இதை மக்களுக்கு குழந்தைகளுக்கே பாடம் பண்ணி கொடுக்கலாம். அந்த அறிவெல்லாம் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். என்ன சொல்லிக் கொடுக்க போறேன்? ஆக தெய்வம் தெள்ள தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம். நீ என்ன செய்ய போற? மேற்கூறிய காலகாலங்கள் எல்லாம் ஓடோடி போய் நாள்கள் ஒன்றும் மீதமில்லாது தீர்ந்து இதோ கடை நாளை காட்டிக் கொண்டு வருவதற்கு ஆயிற்று. கடை நாளை காட்டிக் கொண்டு வருவதுன்னா இனி காலம் இல்லை, காலம் சமீபமாயிருக்கிறது. எழுதி போடுறா போடுனாங்க. ஆலயத்துல முன் முகப்பில் எழுதி போட்டாச்சு. நாம் என்ன செய்ய போறோம்? என் செயலால் ஆவதொன்றில்லை, இனி தெய்வமே எல்லாம் அவருடைய செயல். தம் மக்களை எப்படி காப்பாற்றுவது என்கிறதுக்காக இவ்வளவு பிரம்மாண்டமான பூமியில தன் மக்களை காப்பதற்கு மெய்வழிச்சாலை என்ற ஒரு ஊரை உண்டாக்கி கேட்கிறாங்க. ஏ சிறப்பினுக்குரிய தலையீரே, எல்லாம் விளைவு பெரிய உலகீரே, ஒன்னே ஒண்ணு ஓயா மாறியரே. இவ கேட்கத்துல இருக்கும் போது நாம கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும் போது அப்படிலாம் நினைப்பெல்லாம் இருக்கு. ஆனால் அடுத்த நொடி ஓயா மாறியதே. உங்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய நாளானது வர இருக்கிறது. இது அடுத்து விட்டது. அடுத்து விட்டது என்ன அர்த்தம்? விடிய காலம் சூரியன் எந்திரிக்குமா? புசுன்று சொல்ல சன் இஸ் கான். ஏடா நேத்தன சூரியன் அது போயிடுச்சு. எங்க போயிடுச்சு? திசை மாறி போச்சு. இரு துருவங்களும் குலுக்கி அசைச்சு நாம் தீர்க்க நெதசரி சொல்றோம். அந்த அசைவுக்கு வெட்டிடாது காப்பாற்றுவதற்கு ஒரு ஊரை உண்டாக்கி வைத்திருக்கிறார். இது எல்லா காலங்களிலும் வந்துள்ள எல்லா வேதகாருண்ய பாரவான்களும் விதி வீதியின் வழி கூறி வந்துள்ளதும் எம்மை தவிர உங்களுக்கு எடுத்து கூற வராததுமாகிய அத்துயர் விரிந்த பெருநாள் வருகிறதற்கு நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள்? ஆனால் அந்த துயரும் நாளினுக்குள் மாட்டிக்கொள்வீராகி எப்படி இருக்கும் அந்த நேரம்? அந்த சந்திப்பு நேரம் எப்படி இருக்கும்ங்கிறது சும்மா வார்த்தைகள் சொல்லி காட்டுறார்கள். நீங்கள் நீண்ட நாளாக இருந்து அனுபவித்த சுவையாதிய இன்பம், இந்த இன்பம் இன்பம்னு அனுபவிச்சாலும் என்னங்க கடைசியில அந்த ஹோட்டல்ல காஃபி நல்லா இருக்கும், இங்க ஸ்வீட் நல்லா இருக்கும், அங்க மெதுவோட போட்டுக்காம பாருங்க, இன்னும் மெது மெது அதை சாம்பார்ல ஊற போட்டு கொண்டு வரேன். 4 வடை சாம்பார் வடை, 4 வடை மசால் வடை, அப்பா காஃபி குடிச்சிட்டு வந்தேன். இப்படி நாளை காலையில என்ன டிஃபன் போட்டிருக்க? சரி அதையே வைக்கிறியே, நான் போய் ஹோட்டல்ல சாப்பிட போறேன். வாய் ருச்சியை நல்லா அனுபவிச்சோம். நீண்ட நாளாக இருந்து அனுபவித்த சுவையாதிய இன்பம் நம்முடைய ஆண்மை. நான் யார் தெரியுமா? ஆண்மை, மேன்மை, அதிகாரம், அந்தஸ்து, சுத்தம், வீரம் அனைத்தும் மாறி கரிந்து ஒரு சிறிய அற்ப நேரம் மட்டுமே இருந்து இந்த பூமியில் வாழ்ந்ததாக நினைவு. அதுவா அதுவும் மறந்து விட்டு திங்க அடிச்ச உடனே அவ்வளவு வேலை கெழுகுன்னு போய் திக்பிரமைன்னு சொல்லுவாங்க. இசைப்பூண்டை மிதித்து விட்டவரை போல் எழுந்திருக்கும். அதற்கு எதிரடியாக அப்போது வந்து நிற்கும் திகில், கசப்பு, அதிர், இடிபாடு வாரி இறைத்து துண்டு துண்டாகி துகளாகுதல், அனல் நாவு சுழந்து குமுறுதலுடனே உறுதி விரைகுதலினாலே எழுந்திருக்கும். தலையில தீப்பிடிச்சாக்கா வீரிட்டு அலறி ஓட. இப்படி இன்னும் அனந்தம் இத போல இன்னும் என்னென்னமோ வார்த்தையில என்னத்தை சொல்றது வந்து பற்றி கொண்டு விடுமே. அப்பா பிறவியரே, இது காலங்களாக உங்களை போஷித்து வந்த அந்த வானாதிய சத்துவங்கள், இந்த மனிதனுக்காக வேண்டி இறைவன் படைத்து தந்த அந்த வானாதிய சத்துவங்கள் எல்லாம் சீறி வீழ்ந்து உங்கதியாகவே அதோ கதியில் ஆளாகி கிடக்குமே. அப்பா பிறவியரே, அப்போது நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள் கேட்கிறாங்க. சபையை பார்த்து அந்த பெயரும் நாளினுக்கு சொந்தக்காரராக ஆகிவிடலாமா பிறவியரே? சபை எல்லாம் அப்படி ஆக கூடாது, பின் ஏ அப்படி ஆகக்கூடாது என்று சொல்லும் பிறவியரே, ஏ தப்பிக்க இடம் தேடி வீடு கட்டிக் கொள்ள தெரியாத என் சகோதரனே, எம்மை நம்பு.
யாரையோ எதையோ நம்புறோம், எதுக்கோ நம்புறோம். தெய்வம் யார்? அந்த தவம் ஏறுவே, இந்த பாதி வழிகாட்டவென்றே, நம்மை உய்விக்கவே காப்பாற்றவென்றே அந்த ரட்சக கடவுள் என்ன அரும்பாடுபட்டு நமக்கு உண்டாக்கி வைத்த இந்த ஊரில் நாம் என்ன ஒழுக்கத்தோடும், என்ன சத்திய ஒட்டுதலோடும், என்ன ஆன்ம நேயத்தோடும் ஒருவருக்கொருவர் அதை புத்தவான் தீர்க்கத்தில் எடுத்து வச்சாங்க. ஆகையால் இப்படி தெரிந்து கொண்டிருக்கும் கண்ணியவான்களே, உங்களுக்கிடையில் நேசத்தையும் இரக்கத்தையும் மகிழ்ச்சியையும் பாரபட்சமின்மையை விளைவேற பண்படுத்துங்கள். அப்படின்னா என்ன? இப்ப விளைவு இல்லை, பூரா இருக்கு, ஆகணும், ஒற்றுமையா இருக்கணும். அப்படி அல்ல. இனி நாம தான் இந்த பூமியில் இனி ஆள் கிடையாது. இந்த ரட்சக எல்லைக்குள் வந்தவர்கள் மட்டுமே தவிர வேற மற்றவர்கள் எல்லாம் சர்வமும் அழிக்கப்பட்டு போக போகுது. இதோ கானகத்தில் அச்சம் பயமற்ற எல்லை உண்டாக்கி இங்கே அந்த வழிபாடு தெய்வம் நமக்கென்று எல்லா வணக்கங்களையும் எடுத்து வைத்து தப்புவதற்காக எவ்வளவு திட்டவட்டமாக இதை சொல்லி வைத்திருக்கிறார்கள். நூல்ல இருக்கு, 7 நூல் வாங்கிட்டேன், திருப்பி படிச்சுட்டேன். படிச்சு அவங்க கேட்டாங்க, மதுரைக்கு டிக்கெட் எடுத்துட்டு வாப்பா. எடுத்துட்டு வரேன். என்ன உட்காந்துக்கிட்டே இருக்க? நான் கேட்டுக்கிட்டேன். இல்ல கேட்டுக்கிட்டாக்கா டிக்கெட் யாரு போய் எடுத்துட்டு வர்றது? போறதுக்காக சொன்னதா, இருக்கிறதுக்கா டிக்கெட்டு கேட்டுக்கிறதுக்கா? இனி காதில் கேட்டுக்கொள்வதற்காக அல்ல, வரப்போற ஆபத்தை அறிவிக்கின்ற வார்த்தை நாம் தப்புவதற்காக சொல்லப்பெற்றது. இது எவ்வளவு காலம் ஆகும்? ஒரு சாதாரண ஒரு கடையை முடிக்கிறது அல்லது ஒரு வேலையை முடிக்கிறதுனா எவ்வளவு நாள் ஆகுது? எவ்வளவு நீண்ட காலம் கொடுத்து எப்படியும் ஒருவர் கூட தன் பிள்ளைகளை காவு கொடுக்காம வருமா? தாய்க்கு நம்ம இங்க பெற்ற இந்த தாயே அந்த பையன் எவ்வளவு எப்படியாக இருக்கட்டும், அதற்காக பலி கொடுக்க துணிவாளா? அவர்கள் தெய்வத்தாய் அல்லவா? சர்வாகமக்கலை நிறைந்த மதியமாகி உதயங்கெய்து ஜகாதியந்தங்களிலும் உள்ள சமூகங்களுக்கெல்லாம் ஜீவேச ஒளி விரித்துக் கொண்டிருக்கும் பெரியதாயான நமது பேரருள் அனந்தர்குல உட்பன விற்பன குருதேவராகிய ஆதிபிதா மெய்வழிச்சாலையாண்டவர்களின் வாக்கியங்களை கேளுங்கள். எங்கள் உயிராதிய தோழமை பின்வந்து பிறந்து நிற்கும் புதுக்கருக்கு செம்பொருள் அருளமுதூரல் உணவுண்டு ஊண்டீரான் என்ற சொல்லிக்க போறாங்க. எம்மனச்சீரேற்ற பரமான்மன பேரா பிறவியரே. இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டது நமக்கு ஒரு ஆபத்தை அறிவித்திருக்கிறார்களே, அதற்கு நாம் என்ன முன்னெடுப்பு, என்ன நடக்கவிடம், என்ன ஒழுக்கத்துடன் நாம் எல்லோரும் ஒற்றுமையுடன் இருந்து இந்த மெய்வழியில் நிரந்தரமாக ஆகிக்கொள்வதை